அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்துல நாம ஒருத்தருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அவர் திருப்தி அடைந்தா நமக்கு சொர்க்கம். அது எந்த உறவுக்கு அல்லாஹ் அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா தாய் தான். அதே மாதிரி நம்ம தாயோட சாபத்துக்கும் ஆளாயிடக்கூடாது. அவங்க மனம் வருந்தி அழுது அல்லாட்ட துவா கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அதை நிறைவேற்றி வச்சிருவான். இப்போ உதாரணத்துக்கு பனு இஸ்ரவேல் காலத்துல ஜுரைஜ் அப்படின்ற ஒரு மனிதர் வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கூடாரத்துல அல்லாஹ் வணங்கி வராரு. அங்க அவங்க தாய் வெளில நின்னு கூப்பிடுறாங்க, ஜுரைஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவர் தொழுதுட்டு இருக்காரு. சோ தொழுகை விட்டுட்டு எப்படி போறது, தொழுகைதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுதுட்டு இருக்காரு. திரும்பவும் கூப்பிடுறாங்க ஜுரைஜ் அப்படின்றாங்க. அப்போ அவர் தொழுகை விடல. அப்ப கூப்பிட்டு பார்த்து என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல அவங்க சாபம் கொடுத்துறாங்க. என்ன சொல்றாங்க, நீ ஒரு விபச்சாரியோட முகத்துல முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாங்க. இப்ப அவர் தங்கி இருந்த கூடாரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஆடு மேய்ப்போல் ஒருத்தர் தவறா இருந்ததுனால ஒரு குழந்தை உருவாயிருச்சு. குழந்தைக்கு அப்பா ஜுரைஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மேய்ப்போல் கையை காட்டிட்டா. இந்த இடத்துல என்ன ஆச்சு, அந்த தாய் துவா கேட்டாங்கல்ல, அவர் விபச்சாரியோட முகத்துல முடிக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறைவேற்றி வச்சுட்டான். இந்த இடத்துல அல்லாஹ் ஜுரைஜையும் காப்பாத்துறான். அந்த குழந்தைகிட்ட போய் உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆடு மேய்ப்போல் தான் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. ஜுரைஜுக்கு மார்க் அறிவு இருந்திருந்தா அவர் தொழிலை விட்டுட்டு போய் அம்மாக்கு பதில் சொல்லியிருப்பாரு. சோ அந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, நான் குரானையும் ஹதீஸையும் படிச்சாதான் சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும், யாரை எப்படி மதிக்கணும், யாரை எப்படி கவனிக்கணும்ன்றது தெரியும்.